Hi students, today video microsporogenesis. So previous video development of anther அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து anther அப்படின்றது யங் ஸ்டேஜில் ஹோமோஜினஸ் மாஸ் ஆஃப் செல்ஸாக இருக்குது. அது சரௌண்டடில் என்ன இருக்குது அப்படின்னா எபிடெர்மிஸ் இருந்தது. அதுக்கு அடுத்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆகிட்டு 4 லோப் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகுது. அந்த 4 லோப் ஸ்ட்ரக்சர் டோட்டலாக என்னென்னு சொல்லுவோம் அப்படி அதில் வந்து நியூக்ளியஸ் இருக்குது. அந்த 4 லோப்ஸ்க்கு ஈச் லோப் என்ன இருக்குது அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஆர்ச்சஸ்போரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஸோ அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆர்ச்சஸ்போர் செல் வந்து டிவைட் ஆகுது. பெரிக்ளினல் டிவிஷன், ஆன்டிக்ளினல் டிவிஷன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பேரட்டல் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. எங்கே அப்படின்னா த்ரூ எபிடெர்மிஸ் பக்கத்தில். ஓகேவா? ஸோ டுவோர்ட்ஸ் எபிடெர்மிஸ். அதுக்கடுத்தது ஸ்போரோஜினஸ் செல்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இன்னர் சைட் ஆஃப் த ஆன்தர் சென்டரில் ஸ்போரோஜினஸ் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த பேரட்டல் செல்ஸ் வந்து மறுபடியும் வந்து டிவிஷன் ஆகி ஆன்தர் வால் ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஸ்போரோஜினஸ் செல்ஸ் வந்து எப்படி மாறுது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பேரட்டல் செல்ஸ் வந்து ஆன்தர் வாலாக மாறி இருக்குது. அந்த ஆன்தர் வாலில் என்னென்ன கம்போஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா எண்டோதீசியம், மிடில் லேயர் அண்டு டேபிட்டம். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து ஆன்தர் வால். அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்னது ஆன்தர் வால் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்தர் பற்றி படிக்கும்போது நல்லா டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே ஃபார்ம் ஆகின அந்த பேரட்டல் செல்ஸ்க்கு அடுத்து என்ன ஃபார்ம் ஆச்சு? ஸ்போரோஜினஸ் செல்ஸ். அப்போ அந்த ஸ்போரோஜினஸ் செல்ஸ் என்னவோ மாறி இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதுதான் என்னது அப்படின்னா மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். The stages involved in the formation of haploid microspores from diploid microspore mother cells through meiosis is called a microsporogenesis. ஓகேவா? அதாவது மியாசிஸ் செல் டிவிஷன்ஸ். இப்போ மைட்டாசிஸ், ஏமைட்டாசிஸ், மியாசிஸ். ஸோ செல் டிவிஷன் நடக்கும்போது எப்படி வந்து செல்ஸ் வந்து டிவைட் ஆகுது அப்படின்றத மியாசிஸ், மைட்டாசிஸ், மியாசிஸ், மைட்டாசிஸ், ஏமைட்டாசிஸ் அப்படின்றத லைட்டாக படிச்சிருப்போம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் படிச்சிருப்போம். ஸோ அப்போ அது மாதிரி வந்து இந்த மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் வந்து அதுவும் டிப்ளாய்டு மைக்ரோஸ்போர் மதர் செல் வந்து டிவைட் ஆகுது. டிவைட் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஹேப்ளாய்டாக வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ டிப்ளாய்டு அப்படின்னா 2 அது வந்து டிவைட் ஆகும்போது தனித்தனியாக பெரியுது. அப்போ அது ஹேப்ளாய்டு. டிப்ளாய்டு 2 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ், ஹேப்ளாய்டு அப்படின்றது 1 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ். இப்போ அந்த டிப்ளாய்டு மதர் செல்ஸ்லேருந்து மியாசிஸ் நடந்து ஹேப்ளாய்டு மதர் செல்ஸாக ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பேர் தான் என்னது மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். ஓகேவா? அப்போ அந்த எப்படி இது ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றதான். The primary sporogenous cells directly or may undergo few mitotic divisions to form sporogenous tissues. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் முன்னாடி வந்து பேரட்டல் செல்ஸ் வந்து வால் லேயராக மாறிட்டுது. சென்டரில் இருக்கக்கூடிய அந்த போரோஜினஸ் செல்ஸ் டிவைட் ஆகுது. அப்போ டிவைட் ஆகி அதுவும் மைட்டாட்டிக் செல் டிவிஷன்ஸ். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ ஸ்போரோஜினஸ் டிஷ்யூவாக மாறுது. ஃபஸ்ட்டு ஸ்போரோஜினஸ் செல்ஸ், அதுக்கு அடுத்தது ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம முன்னாடி தெரியும் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ். ஆட்டம்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு இன்டு மாலிகூல்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு இன்டு ஆர்கனல்ஸ் ஆர் ஆர்கனைஸ்டு இன்டு செல்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அந்த செல்ஸ் அதுக்கப்புறம் என்ன வரும்? டிஷ்யூஸ். அப்போ வந்து ஸ்போரோஜினஸ் செல்ஸு அது திரும்பி டிவைட் ஆகும்போது என்ன மாறுது அப்படின்னா ஸ்போரோஜினஸ் டிஷ்யூவாக மாறுது. ஓகேவா? The last generation of sporogenous tissue function as microspore mother cells. ஓகேவா? அப்போ அந்த டிஷ்யூஸ் வந்து கண்டினியூவாக டிவைட் ஆகிட்டு இருக்கும்போது ஃபைனலாக என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸாக ஃபார்ம் ஆகுது. மைக்ரோஸ்போர் முன்னாடி சொல்லியிருக்கோம். மேல் கேமெட்டோஃபைட் அப்படின்னா ஸ்டாமன், அதாவது ஆன்தர். ஓகேவா? ஸ்டாமன் தான் மேல் கேமெட்டோஃபைட், இல்லை ஆன்தர் தான் மேல் கேமெட்டோஃபைட்டு. அதே ஃபீமேல் கேமெட்டோஃபைட் அப்படின்றது ஓவியூலு. ஸோ அப்போ அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மைக்ரோஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகுது. இதில் மேல் கேமெட்டோஃபைட்டில் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மைக்ரோஸ்போரு. ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டில் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மெகாஸ்போரு. இப்போ மைக்ரோஸ்போர்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு எங்கே? ஸ்போரோஜினஸ் டிஷ்யூஸில். ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ ஃபங்க்ஷன் அது வந்து மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸாக ஃபார்ம் ஆகுது. இப்போ அந்த ஈச் மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் டிவைட் மியோட்டிக்கலி டு ஃபார்ம் எ டெட்ராட்
ஃபோர் ஹாப்ளாய்ட் மைக்ரோஸ்போர்ஸ் ஓகேவா. இப்போ வந்து அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் அந்த ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூஸ் வந்து என்ன மாறி இருக்கு, மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸாக மாறி இருக்கு. அது மறுபடியும் மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடந்தது என்ன ஆகுதுன்னா ஃபோர் ஹாப்ளாய்ட் மைக்ரோஸ்போர்ஸாக மாறுது. அப்போ அதுக்கு பேர் என்னது, மைக்ரோஸ்போர் டெட்ரா அப்படின்னா 4. அப்போ வந்து மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் வந்து டிவைட் ஆகி மியாட்டிக் டிவிஷன் நடந்து 4 மைக்ரோஸ்போர்ஸாக ஃபார்ம் ஆகுது. இந்த microspore soon separate from one another and remain free in the anther locule and develop into pollen grains. ஓகேவா. ஸோ இப்போ அந்த மைக்ரோஸ்போர்ஸ் மறுபடியும் என்ன மாறுது அப்படின்னா செப்பரேட் ஆகுது. அந்த 4 இதில் தனித்தனியாக பிரியுது. அப்போ தனித்தனியாக பிரிஞ்சது என்ன ஆகுனா ஒரு லோக்கல் ஃபார்ம் ஆகி, அப்போ அந்த லோக்கல் அது ஃபார்ம் ஆகுறது என்னது, போலன் கிரைன்ஸாக ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் தான் என்னது, போலன் கிரைன்ஸ். இப்போ ஃபஸ்ட்டுனா ஸ்போரோஜெனஸ் செல்ஸ், அது என்ன மாறுது, ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூவாக மாறுது. அப்போ அந்த ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ டிவைட் ஆகி மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸாக ஃபார்ம் ஆகுது. அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் மியோட்டிக் டிவிஷன் நடந்து 4 டெட்ராட் செல் மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகுது. அது தனித்தனியாக பிரிஞ்சு அதுலேருந்து என்ன ஆகுதுன்னா போலன் கிரைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுதான் அது போலன் கிரைன்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ வந்து தி ஸ்டேஜஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் மைக்ரோஸ்பொராஞ்சியா இஸ் கிவன் த பிகர். ஓகேவா. ஸோ இப்போ வந்து மைக்ரோஸ்பொராஞ்சியா, இப்போ மைக்ரோஸ்பொராஞ்சியா அப்படின்றது மைக்ரோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுல. ஸோ இப்போ அதுக்கு அடுத்து அது மைக்ரோஸ்போர் பொராஞ்சியா அப்படின்றது ஏன் மைக்ரோஸ்போர் பொராஞ்சியா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா தனித்தனியாக டெவலப்மெண்ட் ஆகுது. இப்போ வந்து எல்லாமே தனித்தனியாக டெவலப் ஆகிட்டு எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது, ஒரு ஆந்தர்ஸ்குள்ளே தான் இவ்வளவும் இருக்குது. அப்போ அந்த ஆந்தர்ஸ்குள்ளே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அது வந்து மைக்ரோஸ்பொராஞ்சியா அப்படி டோட்டலாக சொல்கிறது எல்லாம் குரூப்பாக சொல்கிறது எதை சொல்லுவோம் அப்படின்னா மைக்ரோஸ்பொராஞ்சியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இதான் வந்து அந்த ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் வந்து மைக்ரோஸ்போர் மதர் செல்லாக மாறுது, மைக்ரோஸ்போர் செல்ஸாக மாறி இருக்கு. இன் சம் பிளான்ட்ஸ், ஒரு சில பிளான்ட்ஸில் ஆல் த மைக்ரோஸ்போர்ஸ் இன் மைக்ரோஸ்பொராஞ்சியம். ஏன் மைக்ரோஸ்பொராஞ்சியம் சொல்கிறோம், எல்லாம் ஜாயின் பண்ணி இருக்கிறதா மைக்ரோஸ்பொராஞ்சியம். தனித்தனியாக இருந்ததுன்னா மைக்ரோஸ்போர். இப்போ அந்த ஒரு சில பிளான்ட்டில் வந்து எல்லா மைக்ரோஸ்போர்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா ரிமைன் ஹெல்டு டுகெதர் இஸ் கால்டு பொலினியம். அதுக்கு பேர் என்னது, பொலினியம். மைக்ரோஸ்போர் வந்து தனித்தனியாக பிரியாமல் எல்லாமே ஜாயினில் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, பொலினியம். மைக்ரோஸ்பொராஞ்சியம் ரிமைன் ஹெல்டு டுகெதர் கால்டு பொலினியம். எக்ஸாம்பிள் கேலோட்ரோப்ஸில் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாமே ஒரே இதில் இருக்கும். இப்போ எருக்க செடிஸ் பார்ப்போம், அதில் என்னன்னா அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் அப்போ எல்லாமே டெவலப் ஆகி அந்த ஆந்தர்ஸ் எல்லாமே டெவலப் ஆச்சு அப்படின்னா எல்லாம் எங்கே இருக்கும், ஒரே இதுக்குள்ளே இருக்கும். அதுக்கு பேர் தான் அது பொலினியம். தனித்தனியாக பிரியாமல் எல்லாமே ரிமைன் ஹெல்டு டுகெதர். ஓகேவா. எல்லாமே ஜாயினில் இருக்கக்கூடியது. அந்த பொலினியா ஆர் attached to a clamp or clip like structures is called corpusculum. இப்போ அந்த பொலினியா என்ன சொல்கிறோம், எல்லா மைக்ரோஸ்போரும் ஹெல்டு டுகெதராக இருக்குது, அதுக்கு பேர் பொலினியம் அப்படி சொல்கிறோம். அந்த பொலினியம் வந்து ஒரு கிளாம்ப் ஆர் கிளிப் மாதிரி அட்டாச் ஆகிருக்கிறதுக்கு பேர் அந்த காம்பு, அதுக்கு பேர் என்னது அப்படின்னா கார்பஸ்குலம். அதுக்கு பேர் என்னது, கார்பஸ்குலம். The filamentous or thread-like part arise from the each polinium. அதே இது வந்து கிளாம்ப் ஆர் கிளிப்பாக இருந்ததுன்னா கார்பஸ்குலம். அதே அந்த பொலினியத்தில் ஒரு த்ரெட்டு ஃபிலமெண்டஸ் ஆர் த்ரெட்-லைக் பார்ட்டு, அதில் ஒரு சின்னதாக ஒரு நூல் இதழ் மாதிரி வந்து அந்த பொலினியத்துலேருந்து டெவலப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது அப்படின்னா ரெட்டினாகுலம். அதுக்கு பேர் என்னது, ரெட்டினாகுலம். இப்போ இந்த கார்பஸ்குலம், ரெட்டினாகுலம், அதுக்கு அடுத்தது பொலினியம். The whole structure look like inverted letter Y and is called a translator. அது டோட்டலாக என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர். ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் வந்து அந்த ஒரு காமனாக இருக்கக்கூடிய பொலினியம், கார்பஸ்குலம், ரெட்டினாகுலம். இது எல்லாத்தையும் டோட்டலாக என்னென்னு சேர்த்து சொல்லுவோம் அப்படின்னா Y லெட்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் என்னது, டிரான்ஸ்லேட்டர். ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் வந்து அதாவது மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். ஓகேவா. நம்ம டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தரில் பேரட்டல் செல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. பேரட்டல் செல்ஸ் வந்து ஆந்தர் வாலாக மாறி இருக்குது, ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் மைக்ரோஸ்போராக மாறுது. அப்போ அந்த ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் வந்து டிஷ்யூவாக மாறுது, டிஷ்யூ டிவைட் ஆகிட்டு மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸாக ஃபார்ம் ஆகுது. மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் மறுபடியும் டிவைட் ஆகிட்டு ஹாப்ளாய்ட் மைக்ரோஸ்போர்ஸ் தனித்தனியாக டெட்ராய்ட்ஸ் மைக்ரோஸ்போர்ஸாக ஃபார்ம் ஆகுது. அது தனித்தனியாக ஃப்ரிஞ்சு அதுலேருந்து என்ன ஆகுதுன்னா அது வந்து டிவைட் ஆகிட்டு போலங்கிரைன்ஸாக ஃபார்ம் ஆகுது. ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் வந்து மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் வந்து
தனித்தனியாக சொல்கிறது. அப்போ டோட்டலாக ஃபைனலாக வந்து எல்லாமே சேர்ந்தது வந்து மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படி சொல்லுவோம். இப்போ அந்த ஒரு சில பிளான்ட்டில் வந்து மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படின்றது எல்லா மைக்ரோஸ்போரும் ரிமைன் ஹெல்டு டுகெதராக இருக்குது. அதுக்கு பேர் பொலினியம். அந்த பொலினியம் வந்து ஒரு கிளாம்ப் கிளீப்லெக் ஸ்ட்ரக்சராக இருந்துன்னு அதுக்கு பேர் கார்பஸ்குலம். அந்த கார்பஸ்குலம் வந்து ஒரு பிளமண்ட் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக இருந்துன்னு அதுக்கு பேர் ரெட்டினாகுலம். அப்போ அது 1 by 1 லிங்கில் இருக்குது. அப்போ அது டோட்டலாக என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒயிட் ஷேப் ஸ்ட்ரக்சர். அதுக்கு பேர் டோட்டலாக என்னது அப்படின்னா டிரான்ஸ்லேட். ஓகேவா? இதுதான் வந்து என்னது டெவலப்மெண்ட் ஆஃப் அது மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் ஒன். ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்னால் என்ன, ஓகேவா? அடுத்தது வந்து பொலினியம், கார்பஸ்குலம், ரெட்டினாகுலம், டிரான்ஸ்லேட்டா, இது எல்லாமே படிச்சுக்கு. ஓகே, படித்து டெஸ்ட் எழுதி காட்டுங்க. நெக்ஸ்ட்டு டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தர். ஓகேவா? ஒரு முதிர்ச்சியான ஆந்தருடைய ஸ்ட்ரக்சர், அதாவது டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன். ஓகேவா? டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் மெச்சூர் ஆந்தர்ஸ். நம்ம அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம இதை ட்ராப் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அந்தளவுக்கு அந்த டீட்டெயில் தெரிஞ்சிருக்கு. பட் ஆன்சர் தெரியும், அதை கிராஸ் பண்ணால் இப்படி தான் இருக்குன்னு தெரியும். பட் ஆனால் அதில் என்னென்ன லேயர்ஸ் இருக்குது, அது எப்படிலாம் ஃபார்ம் ஆச்சு இப்போ தெரியுதா? அப்போ ஆன்சர் வால் இருக்குது, அதில் எண்டோதீசியம், மிடில் லேயர், டெபிட்டம்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆச்சு? அந்த பேரட்டல் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, டிவைட் ஆகிருக்கு. அப்போ பேரட்டல் செல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு? ஒரு ஹோமோஜினஸ் மாஸ் செல்ஸாக இருந்து அதுலேருந்து பேரட்டல் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடுவில் சென்டரில் வந்து ஸ்போரோஜெனஸ் செல்ஸ் மாறுது. அந்த ஸ்போரோஜெனஸாக அந்த போலங்கிரைனாக ஃபார்ம் ஆகுது. அப்போ அதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன டீட்டெயிலாக வியூ பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுதான் வந்து மைக்ரோஸ்போர் அந்த மெச்சூருடைய ஆந்தர். இப்போ டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் மெச்சூர் ஆந்தர் ரிவீல்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆந்தர் கேவிட்டி சரௌண்டட் பை ஆந்தர் வால். இப்போ வந்து அதை நம்ம டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷனில் குறுக்கு வாட்டத்தில் கட் பண்ணி திரும்பி அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்லாண்டிங்காக கட் பண்ணுறோம். அப்போ ஸ்லாண்டிங்காக கட் பண்ணும்போது அப்போ வந்து ஆந்தர் கேவிட்டி இப்போ வந்து மேலே கவர் ஆகிருக்கிறது ஒரு கவரிங் லேயர் ஆந்தர் கேவிட்டி இருக்கும். அப்போ அதில் ஆந்தர் வால் அப்படி சொல்கிறோம். இட் இஸ் அ பைலோப்டு, ஈச் லோப் ஹேவிங் 2 திக்கர்ஸ், அதாவது திக்கர்ஸ், அது வந்து டைத்திக்கர்ஸ், மோனோதிக்கர்ஸ் சொல்லுவோம்ல. ஒரு லோப் இருந்துன்னா மோனோதிக்கர்ஸ், 2 லோப் இருந்துன்னா டைத்திக்கர்ஸ். அப்போ அது எல்லா லோப்லுமே என்னது 2 டைத்திக்கர்ஸ் இருக்குது. இந்த டைப்பிக்கல் ஆந்தர் டெட்ராஸ்பொராஞ்சியேட். டைத்திக்கர்ஸ் அப்படின்னா ஈச் வந்து 2 இருக்கும். அப்போ 2 × 4, அப்போ அதெல்லாம் டோட்டலாக டெட்ராஸ்பொராஞ்சியேட் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய பிக்சர்ஸை நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து டைக்ராமெட்டிக் வியூவில் என்னென்ன இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஸோ இப்போ இந்த 2 இதையும் எப்படி கனெக்ட் கொடுக்குது. அதுக்கடுத்து மேலே ஃபஸ்ட்டு லேயர் என்னது? எபிடெர்மிஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் லேயரு எபிடெர்மிஸ். அதுக்கப்புறம் என்னது? அடுத்த லேயர் என்னதுன்னா எண்டோதீசியம். அதுக்கு அடுத்த லேயர் என்னதுன்னா மிடில் லேயர். அதுக்கு உள்ளே இருக்கிற போர்ஷன் தான் என்னது? டெபிட்டம். ஓகேவா? இது ஸ்டோமியம் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ். எல்லா இடத்துலையும் அந்த திக்னஸ் இருக்காது. இந்த கார்னரில் மட்டும்தான் அந்த ஸ்டோமியம் இருக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு திக்னஸாக ஃபார்ம் ஆகுது. அந்த திக்னஸாக ஃபார்ம் ஆகும்போது அதுக்கு அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெச்சூர் ஆகின பிறகு அது வந்து ஸ்ப்ளிட் ஆகணும். இப்போ அது வந்து உடைக்கிறதுக்கு அந்த ஏன்னா உடைஞ்சால் தான் போலங்கிரைனை ரிலீஸ் பண்ண முடியும். ஆன்சர் உடைஞ்சால் தான் போலங்கிரைனை ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த ஸ்டோமியம் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த கார்னரில் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக டைட்டாக மூடி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோமியம் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அது வந்து ஸ்ப்ளிட் ஆகிறது, உடையிறதுக்கு. உடஞ்ச உடனே இதில் இருக்கிற போலங்கிரைன்ஸ் எல்லாம் வெளியில் போயிடும். ஓகேவா? இதான் போலங்கிரைன்ஸ். இப்போ இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர். இந்த 2 கனெக்ட் பண்ணக்கூடிய இது வந்து நியூட்ரிட்டி டிஷ்யூன்னு சொல்லுவோம். அதாவது கனெக்டிவ் டிஷ்யூனா நியூட்ரிட்டி டிஷ்யூ. இதுக்கு வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த டெபிட்டத்துக்கு ஃபுட்டு கொடுக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதான் வந்து டிஎஸ்எஃப் ஆந்தர். அந்த ஆந்தரு அதில் ஸ்பெஷலாக இப்போ வந்து இது டோட்டலாக என்னது? ஆந்தர். இது ஃபிலமெண்ட்டு, இது ஆந்தர். அந்த ஆந்தரை தான் கிராஸ் செக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ அதை நம்ம மைக்ரோஸ்கோப் வியூவில் பார்க்கும்போது ஸோ இப்போ இந்த லோப் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்குது பாருங்கள். ஓகேவா? ஸோ அந்த ஆந்தர் அதில் ஸோ இப்போ ஆந்தரில் ஆந்தர் வாலு, அதுக்கடுத்தது கனெக்டிவிட்டி. ஓகேவா? ஆந்தர் வால் இருக்கும், கனெக்டிவிட்டி இருக்கும். அதாவது ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா ஆந்தர் வாலு, செகண்ட் ஒன்று என்ன ரெண்டாக பிரிச்சிருக்கிறதுல செகண்ட் ஒன்று ஆந்தர் கேவிட்டி, அது தேர்டு ஒன்று என்னது அப்படின்னா கனெக்டிவ். இது 3 தான் அதனுடைய இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? ஆந்தர் வாலு, அதுக்கடுத்து என்னது கனெக்டிவ் ஆந்தர் கேவிட்டி. ஆந்தர் செகண்ட் ஒன்று என்னது? ஆந்தர் கேவிட்டி, கனெக்டிவ். ஸோ அதில் சப்டிவிஷன்ஸ் நிறையா இருக்குது. நம்ம டீட்டெயிலாக டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப்
மெச்சூர் ஆந்தரை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இன்றைக்கி நான் பார்த்தது ஸ்போரோஜெனஸ் செல்ஸ், மைக்ரோ ஸ்போரோஜெனிசிஸ். ஓகேவா? இதுதான் மைக்ரோஸ்போர். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகக்கூடிய செல்ஸில், அதாவது கேமெட்டோஃபைட்டில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ். மைக்ரோஸ்போர். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. இதை மட்டும் டெஸ்ட் எழுதி காட்டுங்க, மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் மட்டும். இந்த பாய்ஸ் எல்லாமே நிறைய இன்கம்ப்ளீட்டாக இருக்கீங்க. ஸோ பார்த்துங்க, அது உங்களுடைய இதுதான். ஓகே.